பருத்தித்துறையில் கைதான 31 இந்திய கடத்தொழிலாளர்களும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பவ இடத்துக்கு சென்ற அனுர தரப்பு எம்பி விரட்டி அடிப்பு. திருமலையில் பௌத்த அடிப்படை வாதத்திடம் மண்டியிட்டுள்ளதா சட்டவாட்சி, கேள்வி எழுப்பும் ஸ்ரீநேசன். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். கொழும்பில் சிக்குவாரா பசல் ராஜபக்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப் பொருட்களுடன் கைதான யாழ் பல்கலைக்கழக மாணவன். ஜனாதிபதி தமிழரசு கட்சியினருக்கிடையில் வியாழனன்று சந்திப்பு. திருகோணமலை புத்த சிலை விவகாரம் பொலிசில் முறைப்பாடு அளித்த மாநகர சபை மேஜர். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட 31 தமிழக கடத்தொழிலாளர்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கடற்பரப்பை அண்டிய பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 3 படகுகளில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 படகோட்டிகள் உள்ளிட்ட 31 பேரை கடற்படையினர் கைது செய்து நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கம் வரிகளில் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை தம்மீதான குற்றச்சாட்டுகளை தமிழக கடத்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து இலங்கை கடற்பரப்பினுள் படகினை செலுத்திய குற்றச்சாட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு படகோட்டிகள் 3 19 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதனை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து மன்று, அத்துடன் படகில் இருந்த 28 கடத்தொழிலாளர்களுக்கும் 18 மாத கால சிறை தண்டனை விதித்து அதனை 10 வருடங்கள் மன்று ஒத்திவைத்தது. அத்துடன் படகின் உரிமையாளருக்கு படகு தொடர்பிலான வழக்கு விசாரணைகளுக்காக எதிர்வரும் மே மாதம் மண்டல் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது. 10 வருட கால பகுதிக்குள் மீண்டும் எல்லை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்படும் காலப்பகுதியில் விதிக்கப்படும் தண்டனையுடன் 18 மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 31 பேரையும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஊடாக மீரிகம முகாமுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள புத்த சிலை அமைந்துள்ள இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ருசான் அக்மீம் என விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த புத்த சிலை தொடர்பில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்ட சூழலில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்டிருந்த பௌத்த தேரர்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்களால் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ருசான் அக்மீமனவை அங்கு ஒன்று திரண்ட பௌத்த மக்கள் கடுமையாக விமர்சித்தனர். தவறான வார்த்தைகளால் அவரை பேசியதுடன் அங்கிருந்து அவர் வெளியேறும் வரை கூச்சலிட்டனர். மேலும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவையும் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்துள்ளனர். தம்மிடம் இனவாதம் மதவாதம் இல்லை என்று மார்பு தட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தியினர் சட்டவாட்சியை விட்டு சறுக்கி விழுந்து பௌத்த அடிப்படை வாதத்திடம் மண்டியிட்டுள்ளார்கள் என்பதை சட்டவிரோத சிலை நிறுவுதலோடு போலீசார் சம்பந்தப்பட்டுள்ளதிலிருந்து அறிய முடிகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையின் கடற்கரை ஓரமாக சட்டவிரோதமான புத்த சிலை ஒன்று பௌத்த துறவிகளாலும் நல்லிணக்க விரோதிகளாலும் நிறுவப்பட்டுள்ளது. சட்டவாட்சியை வலியுறுத்தும் தேசிய மக்கள் சக்தியினரின் அமைச்சர் முதலில் அச்சிலையை சட்டவாட்சிப்படி அகற்ற நடவடிக்கை எடுத்தார். இதனால் தேசிய மக்கள் சக்தியின் சட்டப்படியான செயலையிட்டு தமிழர்கள் திருப்தி அடைந்தனர். ஆனால் சில மனத்தியாளங்களில் போலீசாரின் பாதுகாப்புடன் மீண்டும் அந்த சிலை அதே இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பாரிய அதிருப்தியையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தம்மிடம் இனவாதம் மதவாதம் இல்லை என மார்பு தட்டிய தேசிய மக்கள் சக்தியினர் சட்டவாட்சியை விட்டு சறுக்கி விழுந்து பௌத்த அடிப்படை வாதத்திடம் மண்டியிட்டுள்ளார்கள் என்பதை சட்டவிரோத சிலை நிறுவுவதோடு போலீசார் சம்பந்தப்பட்டுள்ளதிலிருந்து அறிய முடிகிறது. எனவே பௌத்த அடிப்படை வாதம் சட்டவாட்சியை கடந்து எங்கும் பாயும் என்பதை திருமலை சம்பவம் இடித்துரைக்கிறது. இந்த நாட்டின் நல்லிணக்கம் நீதி என்பதெல்லாம் வெறும் கால நீராகவே உள்ளது. அடிப்படை வாதத்தின் அடிச்சுவடுகளில் இருந்து விலகி இலங்கையின் எந்த அரசாங்கத்தாலும் சட்டவாட்சிப்படி நகர முடியாது என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. மாற்றத்தை ஏற்படுத்த வந்தவர்கள் தமிழ் பேசும் மக்களை சீற்றமுறச் செய்துவிட்டனர். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த ஒவ்வொரு தமிழ் பேசும் குடிமகனும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் பசுல் ஆஜராக வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவில் நாட்காலியிலிருந்து விழுந்ததைத் தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசுல் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாதால் அவரது பிணை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த திகதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை இடம்பெறவுள்ள தினத்தில் பசுல் ராஜபக்சவால் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் பாரிய எதிர்ப்பு பேரணி ஒன்று நுகேகொடையில் இடம்பெறவுள்ளது. அனுர் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் பசுல் ராஜபக்ச கலந்து கொள்ளலாம் என ஊகங்களும் எழுந்தது. பசுல் ராஜபக்ச பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ குடும்பத்தினரிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோடாலிக்கல்லு மாவீர துயிலும் இல்லத்தினுடைய 2025 ஆண்டுக்கான மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கான சிரமதான பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாவீரர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் கோடாலிக்கல்லு மாவீர துயிலும் இல்ல பிரதேசத்தை அண்டிய அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் அனைவரையும் குறித்த சிரமதான பணிக்கு வருகை தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் அனைத்து உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஊபா பன்னகம பிரதேசத்தைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கல்வி கற்கும் 2ஆம் வருட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த 24 வயது மாணவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் கந்தர்மடம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட குறித்த மாணவரிடமிருந்து 33 கிராம் 230 மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடியான பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் CBK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனை தொடர்பு கொண்டு ஆரம்பித்துள்ளது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுள்ளனர். இனப்பிரச்சினை தீர்வு, மாகாண சபை தேர்தல், 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல், திருகோணமலை கடற்கரையில் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு அடாத்தாக நிறுவப்பட்ட புத்த சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை கையில் எடுத்து மத தலங்களை அமைக்க அல்லது இடிக்க எவருக்கும் உரிமை இல்லை. திருகோணமலையில் சட்டவிரோத சிலை அமைக்கும் பிக்குகள் தடுக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் பதற்ற நிலை தொடர்பில் தற்போது இந்திய பயணத்தில் இருக்கும் மனோ கணேசன் தனது எக்ஸ் தள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த இலங்கையின் அடிப்படை நமது நாட்டு இன மத மொழி பன்மைத்துவமாகும். எந்த மத தலைவருக்கும் பன்மைத்துவ குத்தை குழப்பி சட்டத்தை மீறி மதத்தலங்களை அமைக்கவும் இடிக்கவும் எந்த உரிமையும் கிடையாது. திருகோணமலையில் சட்டத்தை மீறி சிலை அமைக்கும் பிக்குகளின் சிலை கண்டிக்கிறேன். தனக்கு சிலையை அமைக்குமாறு கௌதம புத்தர் கேட்கவில்லை. நாட்டின் அரசாங்கம் அடிப்படை வாதத்துக்கு விட்டு தராமல் அதை கட்டுப்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை தெளிவாக அமுல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் புத்த சிலை அகற்றப்பட்டமை குறித்து இலங்கை அமரபுரம் மகா நிகாயவின் மகாநாயக தேரரான கரகொட உயன்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்.
1951ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதும் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி வழங்கிய காணி உறுதிப்பத்திரம் மூலம் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டதுமான ஒரு சட்டபூர்வ விகாரைக்கு எதிராக சில அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலுக்கு நேற்று போலீசாரால் பிக்குகள் தாக்கப்பட்டமைக்கும் வன்மையாக கண்டனம் தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான பிக்கு தாக்கப்பட்டதில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசின் இந்த செயல் அரசியலமைப்பின் 9வது சரத்தை அப்பட்டமாக மீறிய செயல் என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே போலீசின் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை மேற்கொள்வதுடன் குறித்த கட்டடத்தை அகற்ற வேண்டாம் என்றும் விகாரை மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மகாநாயக்க தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை கடற்கரையில் மாநகர சபைக்கு சொந்தமான பகுதியில் முன் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலத்தில் மீண்டும் புத்த சிலை வைக்கப்பட்டு சமய வழிபாடுகள் நடைபெற்றன. சட்ட அனுமதியின்றி நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் இந்த புத்த சிலை இந்த இடத்தில் வைக்கப்பட்டது. இன்னும் இரவு 11 மணியளவில் துறைமுக போலீசார் திருகோணமலை போலீஸ் அத்தியட்ச தலைமையில் இருந்து பௌத்த பிக்குகளின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் புத்த சிலையை அங்கிருந்து அகற்றினர். பின்னர் இந்த புத்த சிலை துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நண்பகல் வரை அங்கு வைக்கப்பட்டது. இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று முற்பகல் பாராளுமன்றத்தில் வைத்து சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் முகாமைத்துவ திணைக்களம், பௌத்த பிக்குமார், போலீசார், பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீனர், திருகோணமலை மாவட்ட அரசு அதிபர் ஆகியோர் கலந்து கொண்ட விசேட கூட்டம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியிருந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் மீளவும் புத்த சிலை அகற்றப்பட்ட இடத்தில் வைக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு இதன்படி சிலை மீள வைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட சட்ட அனுமதியற்ற சிற்றுண்டி சாலை நேற்று முன்தினம் அகற்றப்பட இருந்தது. ஆனால் அதனை அகற்றுவது தொடர்பில் தடையான உத்தரவு ஒன்றை இந்த பகுதி பௌத்த பிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருந்தமையால் நாம் எதிர்பார்த்தபடி சிற்றுண்டி சாலையை நேற்று இடித்து அகற்ற முடியவில்லை என திருகோணமலை மாவட்ட கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். எனினும் திருகோணமலை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் உட்பட அனைத்து உயர் போலீஸ் அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் அங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புத்த சிலை மீளவும் வைக்கப்படுவதற்கு அங்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீனவுக்கு அங்கு சென்றிருந்த பௌத்த மக்கள் பிக்குமார் அவரது வருகை எதிர்த்து கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்து அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இவ்வாறு இருக்கையில் திருகோணமலை கடற்கரையில் மாநகர சபைக்கு சொந்தமான பகுதியில் முன் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலத்தில் அடாத்தாக புத்த சிலை வைக்கப்பட்டமைக்கு எதிராக இது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என தெரிவித்து திருகோணமலை மாநகர சபையின் மேஜர் செல்வராஜா துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார்.